வணக்கம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மாற்றத்திற்கான அறிகுறிகள், விளைவுகள் ஒரு மாசம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். அதனால தான் நாங்க ஒரு மாசம் முன்னாடியே இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்றோம். உங்க பிறந்த நேரத்து ஜாதகத்துல சனி எங்க இருக்கார், என்ன ராசி, யாரை அவர் பார்க்குறார், அவர் யாரை பார்க்குறார், குருவோட வீட்டில் இருக்காரா, குரு பார்க்குறாரா, இல்லை அவர் நிற்கிற நட்சத்திர கால் நல்ல யோகமான நட்சத்திரமா, உங்கள் லக்னம் என்ன, இப்போ என்ன திசை, இப்போ என்ன புத்தி, இது ஒரு காரணம். அது 50 மார்க்கை தரும். இன்னொரு 50 மார்க்கு இன்னைக்கு கோச்சாரம், அதாவது உங்க ராசிக்கு எத்தனாவது இடத்துல அவர் இருக்கிறாரு, இது ஒரு 50 மார்க். மொத்தம் 100 மார்க். இந்த 100 மார்க்ல 50 மார்க் தான் கோச்சாரம். உங்க பிறந்த ஜாதகம் அது ஒரு காரணம்னு சொன்னோம், அது ஒரு 50 மார்க்கை தருது. மொத்தத்துல 100 மார்க்குக்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதனாலதான் சில பேருக்கு பாருங்க 7.5 சனியில கூட உயர்வு வரும், அஷ்டம சனியில கூட நல்லது நடக்கும், அர்த்தாஷ்டம சனியில கூட உயர்வு, வெற்றி, சந்தோஷம் வரும். எனவே இதை புரிஞ்சுக்குங்க. இந்த அடிப்படையில் கோச்சார சனி பலன்களை சொல்றோம். சார், அப்போ பிறந்த ஜாதகத்தின்படி எங்களுக்கு சனி எத்தனை மார்க்கை தர்றாருங்கிறத நீங்க உங்க ஜோசியர்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்க ஜனன ஜாதகம், பிறந்த நேரத்து ஜாதகத்தை காட்டி கேட்டுக்கணும். இப்ப பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சி பலன். சிம்ம ராசிக்கார நேயர்களே, நீங்க என்ன சொன்னா என்ன சார், முட்டிடுவோம், மோதிடுவோம், பார்த்துருவோம், ஜெயிச்சிருவோம், ஆனால் ஜெயிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஜெயிக்காம போகிறத தோல்வினே ஒத்துக்க மாட்டீங்களே. ஜெயிக்கல அவ்வளோதான் நீங்க. ஏன்டா நீங்கள் தானே சிம்மம், சூரியன், சூர்யா உரசாதீங்க சார், சூர்யா அப்படிம்பீங்கள்ல, அந்த சூரியன் நீங்கள். ஆனால் அஷ்டம சனி எல்லா வயசுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் சிக்கலை தந்தே தீரும். உடல் நலத்தை பாதிக்கும், வண்டி ஓட்டுவதில், வாகனம் ஓட்டுவதில் சிக்கலை தரும், விபத்துக்களை தரும். ஆனால் தப்பிச்சிருவீங்க, ஆனால் விபத்து உண்டு. இப்படி எல்லா வகையிலையும் வம்பு, வழக்கு, சிக்கல், பிரச்சனை 2.5 வருஷத்துக்கு. ஆனால் நல்ல வேலையா குருவோட வீட்டில் சனி உட்காந்துருக்கிறார், மீனத்தில் குரு பார்க்குறார், அதனால் தப்பிக்கிறீங்க. ஆனால் வம்பு தான். ஆமாம், இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 50க்கு 20 மதிப்பெண்களுக்கு மேல் தராது. ஆமாம், பிறந்த ஜாதகத்தை காட்டி ஜோசியர்கிட்ட அதனோட மார்க் என்னன்னு கேட்டுக்கோங்க. ஆனால் வம்பு, வழக்கு, சிக்கல், ஜாக்கிரதை. அப்புறம் என்ன பண்றது? பரிகாரம் தான். நல்ல வேலையா பூரத்தினுடைய தலைவர் சுக்கிரன், சனிக்கு ஃப்ரெண்டு. மகத்தினோட தலைவர் கேது, சனிக்கு எதிரி கிடையாது. ஆனா உத்தரத்தினுடைய தலைவர் சூரியன், அவர் சனிக்கு எதிரி. அதனால பொதுவா இந்த 7.5 சனி அல்லது அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் அந்த உத்தரத்துக்கு தொல்லை அதிகம். எனவே 3 பேருக்கும் தொல்லை அதிகம். அதனால பெரிய ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. மொத்தத்தில் பரிகாரம் பண்ணி தப்பித்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும், அது உங்களால் முடியாது. ஆனால் வளையணும், நிமிர வேணாம், கொஞ்சம் வளையலாம். நாணல் மாதிரி, வில்லு மாதிரி வளையணும், அனுசரித்து போகணும், பொறுத்து போகணும். இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பலவீனம் பொறுத்துக்கிறது இல்லை, மனசில் தோன்றத பேசுறது. அதனால வீண், வீம்பு, வம்பு, வழக்கு எல்லாம் வருது. சனி பகவான் தொல்லை செய்ய காத்திருக்கிறார். ஜாக்கிரதை. பரிகாரம் முக்கியம். முறையான மருத்துவ ஆலோசனை, மருத்துவ பரிசோதனை, மருந்து ஒழுங்காக எடுத்துக்கிறது, நிதானமாக இருக்கிறது, 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிறது, இதெல்லாம் செய்யணும். இல்லை அப்புறம் பார்த்துக்குங்க, வீண் செலவு, வீண் கவலை, வீண் வம்பு, வீண் வழக்கு, வீண் பிரச்சனை எல்லாம் வர காத்திருக்கிறது. கவனம், பொறுமை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசைவ உணவை தவிர்த்துறணும். ராத்திரி 7 மணி வரைக்கும் பால் பழம் மட்டும்தான் சாப்பிடணும். ராத்திரி 7 மணிக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், பால் பழம் மட்டும். ஆஞ்சநேயர் கோயிலில் சனிக்கிழமையில் தீபத்தில் நெய் சேர்த்தணும், அல்லது எரியிற தீபத்தில் சேர்த்தலை அப்படின்னா நீங்களே தீபம் ஏற்றிடுங்க. கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஏன்னா 7.5 சனிங்கிறதும் அல்லது அர்த்தாஷ்டம சனிங்கிறதோ, அஷ்டம சனிங்கிறதோ, கண்ட சனிங்கிறதோ
சாதாரண விஷயம் அல்ல. எனவே இதை செய்யணும். நியாய தர்மப்படி நடந்துக்கணும். அறத்தின் பார்ப்பட்டு சத்தியத்தின் பார்ப்பட்டு நடந்துக்கணும். குற்றத்துக்கும் குற்றம் பண்றதுக்கும் பாவம் பண்றதுக்கும் நமக்கு நாமே சபக்கட்டு கட்டிக்கிட்டா இந்த காலத்தில் அதெல்லாம் முடியுமாங்கன்னா அதற்கேற்ற தண்டனையை சனி பகவான் கொடுத்துருவார். அந்த தண்டனை காலம்தான் அர்த்தாஷ்டம சனிங்கிறதோ 7.5 சனிங்கிறதோ கண்ட சனிங்கிறதோ அஷ்டம சனிங்கிறதோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது திருநள்ளாறு கோயில் அல்லது மன்னார்குடி தாண்டி இருக்கிற திருக்கொள்ளிக்காடு கோயில் அல்லது சனி சிங்கனாப்பூர், இது மகாராஷ்டிராவில் இருக்குது, இங்க சொல்லுங்க சார் அப்படின்னா பாடல் பெற்ற தலம், பெரும் வலுவுள்ள பெரும் சக்தியுள்ள சிவன் கோயில் அல்லது திவ்ய தேசம், பெரும் சக்தியுள்ள பெருமாள் கோயில் சனிக்கிழமைகள்ல போயிட்டு வர்றது நல்லது. திவ்ய தேசம்னா என்ன, பாடல் பெற்ற தலம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எளிமையா. அதுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எனவே சனிக்கிழமைகள்ல இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது நல்லது. சனிக்கிழமை தவறாமல் காகத்திற்கு நெய், எள்ளு, பருப்பு கலந்த சோறு தரணும். ஏழைகளுக்கும் கொடுக்கணும். சிக்கனம் சிரமம் பார்க்கக்கூடாது. அமாவாசை தவறாமல், தமிழ் மாச பரப்பு தவறாமல் குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த சிக்கலான காலகட்டத்தை பெரிய பாதிப்பு இல்லாம கடந்து போயிடலாம். சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கும் கோயில்ல தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி. யமுனா நதியில குளிக்கிறது வாய்ப்பு கிடைச்சு சிக்கல் இல்லைன்னா குளிச்சிடறோன்னு சொல்லாதீங்க. யமுனா நதி எங்க சார் போறது? மதுராவுக்கு போகணும். கண்ணன் பிறந்த இடம் மதுரா. அங்கதான் யமுனா நதியில குளிக்கிறது எளிது. அங்க போயிட்டு வர்றது நல்லது. இந்த 2.5 வருஷத்துல ஒரு தடவையாவது மதுராவுக்கு போயிட்டு வந்துருங்க. யமுனா நதியில குளிச்சிருங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி. நேயர்களே, சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து என்ன மாற்றத்தை தருவார் என்பதை சொல்லியிருக்கிறோம். இதற்கான விளைவு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பித்துவிடும். எனவே அதை வெளிப்படையாக உள்ளது உள்ளபடி பூசி மெழுகாமல் சொல்லியிருக்கிறோம். நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது என்று சொல்லியிருக்கிறோம். பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள். சனி பகவான் எல்லோருக்கும் நன்மைகளை தராமல் நல்லவர்களுக்கு நன்மைகளை தந்து கெட்டவர்களுக்கு நல்ல புத்தி தந்து ஏற்கனவே செய்த பாவத்திற்கும் குற்றத்திற்கும் தண்டனையை தந்து திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்பையும் தர நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம்.